நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் வந்து கவுண்ட்டை தாண்டிட்டோம். அதுக்காக இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ உங்கள்கிட்ட என்னோடய சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. இன்னும் தொடர்ந்து ஆதரவு அளிக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து எல்லோரும் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா 110 நாள் சரியாகுது. 110 நாள் 1000 சப்ஸ்கிரைபர், 100 வீடியோ, 100 வீடியோ கிராஸ் பண்ணிட்டேன். 100 வீடியோ. ஸோ வந்து நிஜமாலுமே இது உங்களுக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போவாங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பிடிச்சிருந்தா இது தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சொல்லிக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி சேனல் ஆர்ட் அல்லது சேனல் பேனர் செட் பண்ணுறது, எப்படி டிசைன் பண்ணுறது, அதுக்குரிய சைஸ் என்ன எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சேனல் பேனர், சேனல் ஆர்ட் எல்லாம் ஒன்று தான். அதெல்லாம் எப்படின்னு பாதி பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. பாதி நண்பர்கள், நம்ம நண்பர்களே, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸே பாதி பேர் வந்து அது வந்து சேனல் பேனர் எப்படி வைக்கணும்னு தெரியாமல் இருக்கீங்க. பேனர்னு சொல்லலாம், ஆர்ட்னு சொல்லலாம், சேனல் ஆர்ட்னு சொல்லலாம். வாங்க எப்படி அதை செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் பிக்சல் ஆப் போயிட்டு அதுக்குரிய சைஸ் வந்து அதிலே இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கிங்க. எப்படி நான் வந்து பிக்சல் ஆப்பில் போய் ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் மட்டும் கொடுக்குறேன். வாங்க பிக்சல் ஆப்பில் போவோம். நான் இப்போ பிக்சல் ஆப்பில் வந்துட்டேன். பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை டச் பண்ணி இங்கே டெலீட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு மட்டும் டெலீட் ஆயிடும். ஓகே, இது டெலீட் ஆனோன்னே இந்த ரைட் சைடு 3 புள்ளி இருக்குல்ல, இதை டச் பண்ணுங்கள். இங்கே இமேஜ் சைஸ்ன்னு இருக்கும். இமேஜ் சைஸில் போயிட்டு கஸ்டம் இருக்க இடத்துல மாற்றிக்கோங்க. யூடியூப் சேனல் பேனர்னு இங்கே இருக்குது பாருங்கள். இதை டச் பண்ணிட்டீங்கனாலே இந்த சைஸுக்கு நீங்கள் வச்சுக்கணும். இந்த சைஸுக்கு வச்சுக்கிட்டது இல்லாமல் கூகுள்லேருந்து யூடியூப் சேனல் பேனர்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று போடுங்க. அதில் சைஸ் வாரியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், சேனல் பேனர்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சைஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இங்கே இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக கொடுக்கணும். இது இந்த இடத்துல இருக்குது வந்து டேப்லெட்டுக்கு, இந்த பக்கம் இருக்குது வந்து டெஸ்க்டாப் மேக்ஸிமம் சைஸ். இது வந்து மொபைலுக்கும் இதே சைஸ் தான் வரும். சரிங்களா? பப்ளிக் பிக்சர்ஸ் நம்ம உடனே யூஸ் பண்ணக்கூடாது, டெலீட் பண்ணிடுறேன். இது மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் ஆட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ உங்கள் கண்டென்ட்டு, உங்களோட லோகோ, அது மாதிரி நீங்களே க்ரியேட் பண்ணிங்க. வாங்க, நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சேனல் ஆர்ட்டை நம்ம எடுத்து அப்லோட் பண்ணுறோம். எப்படின்றது, எந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணணுன்றது தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போ அப்லோட் பண்ணியிருக்கிறதுக்கு சேனல் ஆர்ட் வந்து புதுசாக நான் வந்து என்னோடய இதில் அப்லோட் பண்ண போகிறேன், என்னோடய சேனலில். வாங்க, ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக புதுசாக பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம எப்பயும் போல் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. க்ரோமில் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அப்போ டெஸ்க்டாப் மோடையும் கண்டிப்பாக ஆன் பண்ணிக்கிங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணாலே நம்ம டெஸ்க்டாப் மோட் ஆன் பண்ணுன்றது நமக்கு தானாலே தோணணும் என்ன பண்ணணும்னு. உங்கள் சேனல் க்ரியேட் பண்ணும்போது, நீங்கள் சேனல் ஆர்ட், சேனல் பேனர் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எது இதில் இருக்கீங்க அதோட நேம், இன்ஸ்டாவில் இருந்தால் இன்ஸ்டா நேம், ஃபேஸ்புக்கில் இருந்தால் ஃபேஸ்புக் நேம், அதை கண்டிப்பாக கொடுங்க. நான் ஒவ்வொரு மூலமே அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைபர்னாலும் நமக்கு அதுலேருந்து வர வாய்ப்புகள் இருக்குது. யுவர் சேனல் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம சேனலுக்குள்ள வந்துருச்சு. ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக வந்து உங்களோட சோஷியல் நெட்வொர்க் என்னென்னலாம் நீங்கள் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையுமே கண்டிப்பாக உங்களோட தெரியப்படுத்துங்க. அப்போ தான் பார்க்குறவங்க, ஓ இதில் அவங்க இருக்காங்க, அவங்கள ஃபாலோ பண்ணலான்னு வந்து உங்களுக்கு ஃபாலோப்ஸ் வரும். ரெண்டாவது, ஃப்யூச்சரில் அதுலேருந்து கூட பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். சரிங்களா? ஒருத்தர் 2 பேர் அங்கே இருக்கவங்க வந்து உங்களை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வரலாம். சரிங்களா? இப்போ நம்ம லோகோ கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி கஸ்டமைஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இது தெரியும் உங்களுக்கு. எடிட் பண்ணனால இதில் தான் போடணும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அபவுட் செக்ஷனுக்கும் போகிறதுக்கு இதை தான் கிளிக் பண்ண சொல்லியிருப்பேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம லோகோ மாத்திரம் இங்கேயும் மாற்றலாம். நம்ம சேனல் ஆர்ட்ன்றது இதுதான். சரி, சேனல் ஆர்ட்டை இங்கே நான் வந்து கரெக்ட் பண்ணுறேங்க பாருங்கள். எடிட் லிங்க்ஸ், எடிட் ஆர்ட்னு இருக்குது. சரிங்களா? இதை நான் வந்து கரெக்ட் பண்ணுறேன். எடிட் சேனல் ஆர்ட்னு இருக்குது, எடிட் லிங்க் இருக்குது. நான் வந்து இப்போ சேனல் ஆர்ட்டை கிளிக் பண்ணுறேன். செலக்ட் ஃப்ரம் ஒரு ஃபைல்னு கேட்குது. நான் சேனல் ஆர்ட்டை எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கணும் அங்கேருந்து நான் எடுத்துக்கணும். ஸோ நான் ஃபைல் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய சேனல் ஆர்ட்டை நான் இப்போ எடுத்துக்கிறேன். இதான் நான் சேவ் பண்ணி வச்சது. இப்போ அப்லோட் ஆகுது. அப்லோட் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள். 2-3 செகண்ட்ஸில் ஆயிரும்.
பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது அப்லோட் ஆனப்புறம் உங்கள் மொபைலில் எப்படி காமிக்கும், டிவியில் எப்படி காமிக்கும், நம்ம லேப்டாப்பில் எப்படி காமிக்கின்ற மாதிரி காமிக்கிது பாருங்கள். ஓகே, இப்படி காமிக்கிது, இப்படி தான் இருக்கும் பண்ணுற மாதிரி காமிக்கிது. அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா இதை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பட்டன் ஒரு தடவை டச் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆப்ஷன் காமிக்கும். அதாவது செலக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும், சேவ் ஆகும். செலக்ட் கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ சேவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளோட யூடியூப் சேனலுக்கு வர்றவங்களுக்கு நம்மளோட சேனல் பேரை இப்படி தான் தெரியும். நான் என்ன வச்சுருக்கேன்றதை பாருங்கள். இது வந்து மொபைலுக்கு வந்து இப்படி தெரியும். இதே நான் வந்து இது வந்து நான் இப்போ பிசி மோடில் போட்டிருக்கேன், டெஸ்க்டாப் மோடில். சரிங்களா? இப்போ நான் டெஸ்க்டாப் மோடில் எடுத்து வரேன், எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். டெஸ்க்டாப் மோடில் இருக்கும்போது ஒரு மாதிரி தெரியும், மொபைல் மோடில் இருக்கும்போது ஒரு மாதிரி தெரியும். இப்போ மொபைல் மோடில் இருக்கும்போது எப்படி தெரியுதுன்றதை பார்ப்போம் வாங்க. மொபைல் மோடில் இப்படி தெரியுது. இதே நம்ம டெஸ்க்டாப் மோடில் போட்டோம்னா நம்ம அப்போ சொன்ன மாதிரி தெரியும், டேப் மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம டேப் தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், டேப் மாதிரி தானே. இதே நீங்கள் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் தெரியுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்றது ஃபுல் வியூ பார்த்துட்டீங்க நீங்கள். ஏன்னா நான் அப்போ காமிச்சு வந்து டெஸ்க்டாப் மோடில் காமிச்சனால உங்களுக்கு டேப்பில் காமிக்கணும் பாய் தான் தெரியும். இதுதான் என்னோடய ஃபுல் சேனல் பேனர். உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். எப்பயும் போல தான் நம்ம கஸ்டமைஸ் சேனல் வந்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இதை மாற்றுறத எடிட் பண்ணும்போது எல்லாம் தெளிவாக 1க்கு 2 தடவை பாருங்கள். அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி விட்டிங்கன்னா அது சேவ் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் கொடுத்து ஆதரவு அளித்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி. எனக்காக நிறைய பேர் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா கட்டாயமாக தெரியும். உதவி செஞ்ச அனைவருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இது போல் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் உங்களுக்கு அதுக்கான பதில் எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன். நன்றி நண்பர்களே. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நமக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.